Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஜூலை 13 குரூப் 1 எக்ஸாம் கம்மிங் சாட்டர்டே எக்ஸாம் எழுத போகிறோம். ரெடி ஆகிட்டீங்களா? ரெடியாக இருக்கும் இதான் உங்கள் மைண்ட் சொல்லணும். ஸோ எக்ஸாம் ஹால் டிப்ஸ், அன்னோன் ஆன்சர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம், வேல்யூ அதிகம். ஸோ இந்த டேஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்கேன், ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலை, ஒழுங்காக பாயிண்ட் பண்ணலை, கிளியர் பண்ணுவோமா, பாஸ் பண்ணுவோமா, இந்த அட்டெம்ப்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த அட்டெம்ப்டை விட்டால் என்ன பேக்கப் பிளான் இருக்குது, குரூப் 2 என்ன படிக்க போகிறோம், எங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது யாருமே யோசிக்காதீங்க. எஸ், ரியாலிட்டி இதுதான். எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் கேட்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜூலை 13 சாட்டர்டே 12:30 மணிக்கு அப்புறம் நம்ம இது எல்லாமே திங்க் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்ம எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது வெறும் மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை, இதான் ரியாலிட்டி. யாருமே 100% ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் நம்ம கை கொடுக்கும். அதை மட்டும் நம்பிக்கிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க, எல்லாமே நல்லாவே இருக்கும். நெகட்டிவோ பாசிட்டிவோ ரிசல்ட்டு அப்புறமா யோசிச்சுக்கலாம், சனிக்கிழமை 12:30 மணிக்கு அப்புறம். ஓகே, ரைட், பார்த்துலாமா? ஸோ எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஹால் டிக்கெட் எல்லோரும் பிரிண்ட் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், முன்னாடியே போட்டு வச்சுருங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸாம் டேட் பார்த்துக்கோங்க. ஜூலை 13 சனிக்கிழமை. மோஸ்ட்டாக எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு முடிவு பண்ணிக்காதீங்க, சனிக்கிழமை தான் ஜூலை 13. அண்ட் எக்ஸாம் டைமிங் 9:30 to 12:30. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட்லி எக்ஸாம் 10 to 1 அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ குழப்பம் அடைஞ்சிடாதீங்க. ஆல் டிக்கெட் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜூலை 13 சனிக்கிழமை எக்ஸாம் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். ஓகேவா, கிளியராக இருக்கா? அடுத்த முக்கியமான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கே போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போக போகிறீங்க, பைக்கா, காரா, பஸ்ஸா, எந்த மாதிரி போக போகிறீங்க, வெள்ளிக்கிழமை முன்னாடி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. 8 மணிக்கெலாம் எக்ஸாம் ஹால் போயிடுங்க. முக்கியமான விஷயம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பிடாமல் போனால் தலை சுற்றிடும், மேக்ஸ் சால்வ் பண்ணாமல் தலை வலிக்கும். ஸோ சாப்பிட்டு போங்க. சாப்பிட்ற சாப்பாடு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. 2 இட்லி 3 இட்லி போதுமானதாக இருக்கும். இந்த வடை, தோசை, பொங்கல், பூரி, ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி வேணாம். லைட்டாக சாப்பிட்டு போங்க. நல்லா பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் நல்லாவே பிரியாணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சுதான். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இங்கே நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பெயின் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரைட், இங்கே ஸ்கெட்சோ பென்சிலோ எதுவுமே அலோட் கிடையாது. பிளாக் பால் பெயின் மட்டும்தான். எந்த கம்பெனி யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் 3 பென் எடுத்துக்கோங்க. 3 பென்னுமே ஒரே கம்பெனியாக இருக்கணும், ஒரே ஷாப்பில் வாங்கின பென்னாக வந்திருக்கணும். ஓகே, அண்ட் பென் வாங்கிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் தான் போய் ஓப்பன் பண்ணுவேன், எனக்கு அதான் வந்து ராசி, அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், எனக்கு பெட்டர் மார்க்ஸ் சைட் தான் வேணும், அப்படி பண்ண வேண்டாம். பென் வாங்கிட்டு அந்த 3 பென்னுமே வீட்டில் நல்லா கிறுக்கி பார்த்துருங்க. இல்லை 4 தாட்டி ஷேட் பண்ணி பாருங்கள். பெண்ணை எந்த அளவுக்கு பழசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழசாக்கிட்டு எக்ஸாம் ஹால் கொண்டு போங்க. அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து வரணும். ஓகே, ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான். 3 பென் அங்கே வந்து கொண்டு போகணும். ஓகே, ரைட். அடுத்த விஷயம், உங்கள் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை நல்லா இருந்தாலும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலும் கையில் இருக்கட்டும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கையில் இருக்கட்டும். ஃபார் சேஃபர் ஜோன் எடுக்கணுமா அந்த மாதிரி கேட்காதீங்க. உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதோ ஒன்று உங்களோட அந்த ப்ரூஃப் கையில் வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப் ஜோனாக வந்திருக்கும். ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டு அண்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பி. ஓகே, முடிச்சு போச்சா? இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். மற்ற எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது கொஸ்டின் புக்லெட், ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்ற விஷயங்கள். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வீடியோ ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். குரூப் 4 சொன்ன விஷயங்கள் தான் இங்கேயே காமனாக வரப்போகுது. அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓஎம்ஆரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 hour வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தப்பாக மார்க் பண்ணால் 13 மார்க் வரைக்கும் மைனஸ் ஆகலாம். ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம திரும்ப சொன்னால் ரொம்ப லென்த்தாக வீடியோ வந்து போகும். பேசிக்காக மட்டும் நான் சொல்கிறேன், பட் இன்டெப்த் வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ ஓஎம்ஆர் எப்படி அப்ளை பண்ணலாம் வீடியோ டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு ஓவரிவாக நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே டைப் பண்ணி தான் வரப்போகுது. உங்களோட வேலை உங்கள் ஹால் டிக்கெட்லையும் ஓஎம்ஆர் ஷீட்லையும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் நேம், ஸ்பெல்லிங், ஃபுல் ஸ்டாப், கம்மா எதனா ஒன்று மாறி இருந்தாலும் அங்கே ஸ்டாஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். மாற்றி போட்டுட்டா எதுவுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக இன்வாலிட் ஆகலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை வைங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்த விஷயம், இந்த இடத்துல கொஸ்டின் புக்லெட் நம்பர் இங்கே மார்க் பண்ண போகிறீங்க. கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுப்பாங்க. பேப்பர் கையில் வந்ததும் எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள்.
பின் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுக்கப்பட்டிருக்க 8 நம்பரை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்பர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 4 போடுறீங்களா? ஸோ 1 கரெக்டாக ஷேட் பண்ணணும், 2 கரெக்டாக ஷேட் பண்ணணும், 3 பண்ணணும். ஸோ நம்பர் சேமாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 1 2 2 3 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நின்று நிதானமாக போட்டு ஆகணும். ஸோ 1 இங்கே இருக்குது, 2 போடுறீங்க, அடுத்ததும் 2 தான் இங்கே வந்து வரும். ஸோ குழப்பிடாதீங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வருதா, ஒரு குட்டி ஸ்கேல் கையில் எடுத்துகிட்டு போங்க. குட்டி ஸ்கேல் கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சு நீங்கள் மார்க் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் ஆப்சன்ட் ஸ்டாஃப் தான் போடுவாங்க. போடலாம் கூப்பிட்டு போட சொல்லுங்கள், இல்லை நீங்களே மார்க் பண்ணலாம். எல்லாமே பிளாக் பெயின் மட்டும்தான். ஓகே, அடுத்த விஷயம் இந்த வேல்யூ தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவுண்டிங் கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டாகணும். எப்படி கவுண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் தப்பாக போட்டுட்டா நெகட்டிவ் மார்க் 13 மார்க் வரைக்கும் இங்கே மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டுக்குவோங்க. அண்ட் இங்கே போட போகிறீங்க, நல்லா பார்த்துக்குவோங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர், இங்கே ஸ்டாஃபோட சிக்னேச்சர், புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்க போகிறீங்க. முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் ஹேண்ட் இங்கே வைக்கிற மாதிரி வந்திருக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஸ்டாஃப் தான் சைன் பண்ண போகிறாங்க, நீங்கள் சைன் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் ஷர்ட்டுக்கு பின்னாடி நீங்கள் இங்கே சைன் பண்ணிடுவீங்க. அப்போது நீங்கள் 2 சிக்னேச்சர் போடுற மாதிரி வந்திருக்கும், வர ஸ்டாஃப் 2 போடுற மாதிரி வந்திருக்கும். கிளியராக பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் டாப்பில் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் இருக்கும், இதையும் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஓஎம்ஆர் ஷீட் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ பார்த்துருங்க. தெரியும்னா விட்டுடலாம், தெரியாதவங்க ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். தப்பாக போட்டுட்டா 13 மார்க் வரைக்கும் இங்கே மைனஸ் ஆகலாம். ஓகே, சரி பார்த்தாச்சா? ஸோ செக்லிஸ்ட் இதெல்லாம் வந்து கொண்டு போகணும். எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை 13, ஜூலை 10, 11, 12 இந்த 3 நாளும் இந்த 3 விஷயங்கள் ப்ராப்பராக தூக்கம் இருக்கணும். நம்ம இத்தனை மாதம் படிக்காததை இந்த 3 நாளில் முட்டி மோதி படிக்க போகிறது இல்லை. இதை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் தூக்கம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நைட்டில் நல்லா தூங்கி பழகிக்குங்க. ஓகே, அடுத்த விஷயம் ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டு 3 நாள் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கஞ்சோ கூழோ வீட்டிலே சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, ஸ்டொமக் ப்ராப்ளம் ஆகிடுச்சா எக்ஸாம் ஹாலில் போகிற வரைக்கும் தொல்லையை வந்து கொடுத்துரும். டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. ரூமர்ஸ் நம்ப வேண்டாம். எக்ஸாமில் என்ன கேட்க போகிறாங்க, எப்படி கேட்க போகிறாங்க, என்ன மாதிரி இருக்கும், எப்படி பண்ண போகிறாங்க, எதுவுமே நம்ப வேண்டாம். யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதான் வந்து உண்மை. நீங்கள் படித்ததை எக்ஸாம் ஹாலில் அப்ளை பண்ணுங்கள், அது வரைக்கும் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் செக்லிஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் எதில் போக போகிறீங்க, எக்ஸ்ட்ரா மணி கையில் வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரிஜினலும் கையில் இருக்கட்டும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாக் பால் பாயிண்ட் பென் பொறுத்த வரைக்கும் 3 பென் எடுத்துக்கோங்க. 3 பென்னும் ஒரே கம்பெனியாக இருக்கணும், ஒரே மாதிரி பெண்ணாக இருக்கணும். வீட்டில் எழுதி பார்த்து பழசாக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் கொண்டு போங்க. வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு பிளெயின் வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரன்சியாக. நார்மல் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இவ்வளோ தான் செக்லிஸ்ட், பெருசாக எதுவுமே இல்லை, ரைட்டாக? ப்ரூஃபு, ஹால் டிக்கெட்டு, பென்னு, இது 3 இருந்தாலே போதுமானதான். வாட்ச்சு, வாட்டர் பாட்டில் உங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வேணும் அப்படின்னு கொண்டு போகலாம். அதை தவிர்த்து உங்கள் பேகு, உங்கள் பர்ஸு, இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும். எக்ஸாம் ஹாலில் பிளேஸ் கொடுப்பாங்க, பட் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணிக்குவாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா? இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரிங்க பண்ணலாம், இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி காலங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஜிஎஸ் மேக்ஸ் 2 வந்து பிரிச்சிடலாமா? ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 175 கேள்விகள், 25 கேள்விகள் மேக்ஸ் இங்கே வந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸுக்கு 50 நிமிஷம் நான் இங்கே வந்து ஒதுக்குறேன். ஆக்சுவலாக இந்த 50 நிமிஷமே கொஞ்சம் அதிகம் தான். ஏன் அப்படின்னா நம்ம குரூப் 4 குரூப் 2 பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் 75 ஜிஎஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே 175 ஜிஎஸ் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ மேக்ஸுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கலாம். பட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் மேக்ஸும் ஜிஎஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் 9:30 இருந்து 10:20 வரைக்கும் நான் மேக்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டா இந்த 50 நிமிஷத்தில் மேக்ஸ் தவிர வேறு எதுவுமே போகாதீங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, மேக்ஸ் வந்து போடுறீங்க. நம்பர் 2 பாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்பர் 3 மேக்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாலிட்டி ஈஸியாக கேட்டிருந்தாலும் மைண்ட் அங்கே போகும், ஈஸியாக இருக்குது அப்படின்னு அங்கே டச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு மேக்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. இல்லை மேக்ஸ் லாஸ்ட்டாக பார்க்க போகிறீங்களா, லாஸ்ட்டாக ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். மேக்ஸையும் ஜிஎஸ்ஸையும் நடுவில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். டைம் இங்கே தான் சிக்கலை வந்து மாட்டி விட்டுரும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மேக்ஸ் சால்வ் பண்ணும் போது ஒரு கொஷினுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான்,
ரைட். அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க இந்த மாங்கா கேள்வி, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கல்ல. இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வருதுன்னா தெரிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், தெரியலையா பிளாங்காக விடுங்க. லாஸ்ட் டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வந்து ஃப்ளூக்கில் போடுவோம் இல்லையா, அங்கே வந்து பண்ணிக்கலாம். நிறைய இடங்களில் உங்கள் ஈகோ டச் பண்ணும். எப்படி இந்த கேள்வி எனக்கு தெரியாமல் போகலாம்? ஒரு சிம்பிள் எல்சிஎம்மாக இருக்கும், ஒரு சிம்பிள் ஹெச்சிஎஃபாக இருக்கும். அதை சால்வ் பண்ணும் போது ஆன்சர் தெரியாமல் இருக்கும். பட் நீங்கள் சால்வ் பண்ணால் நிச்சயமாக வந்துடும். அந்த மாதிரி தோணும் போது ஒரு கேள்விகளில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மற்ற எல்லா கேள்வியும் அடி வாங்கிடும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஈகோ டச் பண்ணணும், தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடுங்க. 2 நிமிஷம் சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியலையா பிளாங்காக விட்டுட்டு வாங்க, பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸுக்கு இதுதான். ஓகே ரைட். ஸோ அடுத்தது ஜிஎஸ் சால்வ் பண்ணுறீங்க. நம்ம கொடுத்துருக்க நிமிஷங்கள் மொத்தம் 130 மினிட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது 2 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணணும். இந்த 10 நிமிஷம் இருக்குல்ல, இந்த 10 நிமிஷம் ஓஎம்ஆர் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குரூப் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓஎம்ஆர் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த 10 நிமிஷம் திரும்ப கொஸ்டின் பேப்பரை திருப்பி பாருங்கள். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நான் பாலிட்டி ஸ்ட்ராங்கு, நான் ஐஎன்எம் ஸ்ட்ராங்கு, நான் ஜியாகிரஃபி ஸ்ட்ராங்கு. அந்த கேள்விகளை முதல்ல ஃபில்டர் பண்ணுங்கள். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி கேள்விகள் இருக்கா, 25 கேள்வி கேட்டிருக்காங்களா, அந்த 25 கேள்வி எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கேள்வியை வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். அடுத்து ஐஎன்எம் அதை ஃபில்டர் பண்ணுங்கள், ஜியாகிரஃபி அதை ஃபில்டர் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு டெஸ்ட் பேட்ச் போடும் போதோ ப்ரிப்பேர் பண்ணும் போதோ எதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியுதோ அந்த சப்ஜெக்ட்டை எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல ஃபில்டர் பண்ணுங்கள். எங்கே கேட்டிருக்காங்க, எந்த நம்பர் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்க, அந்த விஷயங்களை ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் எடுக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு 10 கேள்விகள் நம்மளை காண்டாகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க, சயின்ஸை படிச்சே இருக்க மாட்டோம், அதை கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னடா இப்படி கேட்டாங்க அப்புறம் மாதிரி வந்திருக்கும். கடைசி பக்கத்தில் நமக்கான வாழ்க்கை மாறலாம். ஸோ எடுத்த உடனே 10 கேள்வியை பார்த்துட்டு மூட் அப்செட் ஆகுறதோ இல்லை மூட் அவுட் ஆகுறதோ கடுப்பாகிறதோ எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு 175 கேள்விகள் இருக்குது. இந்த 175 கேள்விகளில் ஒரு 10-15 கேள்விகள் ரொம்ப மட்டமாக நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. சில கேள்விகளுக்கு அவங்களுக்கே பதில் தெரியாது, அப்புறம் மாதிரி தான் வந்திருக்கும். இந்த 10-15 கேள்விகளை ரொம்ப ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு பேலன்ஸுக்கு 160 கேள்விகளை கோட்டை விட்டுறக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் இந்த 160 கேள்விகள் தான். ரைட். ஸோ அப்செட் ஆகாமல் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அந்த 10 நிமிஷம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் கேட்டிருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்ச கேள்விகள், தெரிஞ்ச சப்ஜெக்ட்டு ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டூஸ் அண்ட் டோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளும் அப்படியே ஆர்டராக அட்டன் பண்ணிட்டே போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அட்டன் பண்ணுறீங்க, 2 அட்டன் பண்ணுறீங்க, 3 தெரியலையா பிளாங்காக விடுங்க, 4 தெரியலையா பிளாங்காக விடுங்க, 5 தெரியலையா பிளாங்காக விடுங்க, 6 வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லா வருஷமும் இங்கே கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் 175 ஜிஎஸ் இருக்கிறதுனால 3ஆவதில் உள்ள கேள்விகள் 163ல் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். 4ஆவதில் உள்ள கேள்விகளில் 155ல் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கலாம். ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணும் போது அட்டன் பண்ணும் போது ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் 100% எனக்கு எது தெரியுமோ அதை மட்டும்தான் பண்ணி ஆகணும். இதை நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அன்னோன் ஆன்சர்ஸ் அப்படி சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. எல்லா வருஷமும் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். ரீசெண்டாக குரூப் 4க்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 100% என்ன தெரியுமோ அதை மட்டும் அப்ளை பண்ணி முடிங்க. செகண்ட் ரவுண்டில் 50% எனக்கு தெரியும், 50% தெரியாது இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். கொஸ்டின் தெளிவாக படித்து பாருங்கள். எந்த இடத்துலையுமே ஒரு 50% தெரியுது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் படித்த ஏரியாக்கள் தான் அங்கே வந்திருக்கு. அந்த படித்த ஏரியாக்களை கொஞ்சம் சண்டை செஞ்சு பாருங்கள், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லாரும் 200 கேள்விகளும் அட்டன் பண்ணுங்க. இந்த 200 கேள்விகள் நீங்கள் போடுற ஆப்ஷன் என்ன விதமாக இருக்கணும்? ஒன்று ஏவாக இருக்கணும், பியாக இருக்கணும், சியாக இருக்கணும், டியாக இருக்கணும். யாருமே இயை ஷேட் பண்ணாதீங்க. இ எங்கே ஷேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக விட போகிறீங்க, இ வந்து ஷேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களால் ஒரு 170 கேள்வி மட்டும் தான் போட முடியுது. 30 கேள்விகள் எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணலை. அப்போ என்ன பண்ணியாகணும்? அந்த 30 கேள்விக்கும் இ ஷேட் பண்ணணும் அப்புறம் மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 30 கேள்விகளுக்கும் இ ஷேட் பண்ணுறதை விட எய்தர் ஏ பி சிடி 4 பேரில் யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணுங்கள், எங்கோ ஒன்று கிளிக் ஆகலாம். ஸோ யாருமே இயை ஷேட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஸோ உங்கள் கவுண்ட்டில் இ என்ன வரணும்? ஈக்கு 0, ஈக்கு 0, ஈக்கு 0. இங்கே கவுண்ட்டு போடும் போதும் என்ன பாருங்கள், இங்கே 0 0 0 இதான் வர மாதிரி பார்த்துக்கணும். இங்கேயும் 0 0 0 வரணும். ஏன்னா ஒரு கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓஎம்ஆரில் தப்பு பண்ணாதான் உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆக போது தவிர
நீங்கள் தப்பாக மார்க் பண்ணால் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதன் காரணமாக யாருமே இ பக்கம் ஷேட் பண்ணாதீங்க, ஏபிசிடியை மட்டுமே பண்ணுங்கள். என் டைமே பத்தலை அப்படின்னாலும் பரவாயில்ல, லாஸ்ட் 5 நிமிஷம் ஏபிசிடியை கண்ணா பின்னான்னு மாற்றி போடுங்க. ஏதாவது 1-2 கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இ பக்கம் யாருமே உள்ளே வந்து போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது சரிப்பா எல்லாமே நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன், அப்ளை பண்ணிட்டேன். இந்த அன்னோன் ஆன்சர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அன்னோன் ஆன்சர்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணக்கூடாது, லைனாக ஏ ஏ ஏ பி 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 இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டால் ப்ராபபிலிட்டி அதிகமாக அடி வாங்கிடும். இல்லை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்பர் 1 இப்போ வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4 4 கேள்வி இருக்குது ரைட்டா. ஸோ 1 ஏ போட்டிருக்கீங்க, 2 வந்து பி போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து 3 தெரியல, 4 வந்து சி போட்டிருக்கீங்க. ஓகே, என்ன பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே தெரியல, ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றுமே தெரியலனா 2க்கு என்ன போட்டிருக்கீங்களோ அதே ஆப்ஷன் இங்கே போடுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பி 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 கண்டினியூவாக தான் நீங்கள் போடக்கூடாது. ஒரு 2 கேள்விகள் இருக்குது, ஓஎம்ஆர் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 35 ஏ வந்து போட்டுட்டீங்க, 37 வந்து பி போட்டிருக்கீங்க, 38 பி போட்டிருக்கீங்க. 36 நான் என்ன பண்ணலாம், 36 ஏ வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கே 39 வந்து பிளாங்காக நான் விட்டுருக்கேன், 40 சி போட்டிருக்கேன், 41 சி போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், 39க்கு பி வந்து போடுங்க. இது எப்போ நீங்கள் போடணும் அப்படின்னா, எனக்கு 35 100% தெரியும். ஓகேவா, 35 100% ஆப்ஷன் ஏ தான் வரும் நான் தெரியும் போட்டிருக்கேன்னா, அந்த ஆப்ஷன் நீங்கள் 36க்கு போடலாம். 35 ஃப்ளூக்கில் போடனா அது இங்கே வந்து செல்படி ஆகாது, புரியுதா? ஏன்னா இந்த மெத்தட் நிறைய பிளேஸில் அப்ளை ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 95 எனக்கு ஆப்ஷன் சி தான் வரும், நான் மார்க் பண்ணுறேன், நான் சி மார்க் பண்ணிட்டேன், 100% கரெக்டு அப்படின்னு தோணுதா? 96 தெரியலையா, அப்போ இதுக்கும் சி வந்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், டிஎன்பிசி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இந்த அன்னோன் ஆன்சர்ஸ் தான் மெட்டியும் சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னா, இப்போ ஒரு 10 கேள்வி எனக்கு தெரியலப்பா, ஒரு 10 கேள்வி சுத்தமாக தெரியல, நம்பர் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11 15 16 26 29 49 ஸோ ஒரு 6 கேள்வி. அடுத்தது ஒரு 68 72 74 86 இப்போ இந்த 10 கேள்வி இருக்குது சரியா. இந்த 10 கேள்வி நான் பிளாங்காக விட்டுருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன பண்ணலாம், நீங்களாக ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போது ஏ பி சி டி அப்படின்ட்டு இருக்கா, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, இந்த 4 ஆப்ஷனில் 2 நீங்களே ஃபில்டர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஃப்ளூக் அப்படின்ற விஷயம் கடைசியாக தான் நீங்கள் வந்து போட்டு ஆகணும், ஆரம்ப காலகட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஏபி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இங்கே பிசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஏபி போட்டுக்கலாம், இங்கே பிடி போட்டுக்கலாம், இங்கே ஏடி போட்டுக்கலாம், இங்கே ஏசி போட்டுக்கலாம், இங்கே சிஏ போடலாம், இங்கே ஏசி போடலாம், இங்கே ஏடி போடலாம், இங்கே பிடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் யாருங்க மெஜாரிட்டி அப்புறம் மாதிரி வந்து பாருங்களேன். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஏ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போது இந்த 10 கேள்விகளுக்கு ஏ தான் மெஜாரிட்டியாக வருதா. அப்போ ஓஎம்ஆர் ஷீட் என்ன பண்ணுங்கள், 11 15 16 26 29 49 68 72 74 76 இந்த 10 கேள்விகளுக்கும் ஏ மட்டுமே போடுங்க. நிச்சயமாக இந்த 10ல் 2 கரெக்டாக வரும். இது அப்ளை ஆகிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் ஸ்டேட்மெண்ட் டைப் கேட்குறாங்க, நிறைய வந்து மாறுது, எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் இந்த மாதிரி போடும் போது நிச்சயமாக ப்ரொபாபிலிட்டியில் 2-3 கேள்விகள் சரியாக வரும். அண்ட் சேம் டைம் ஸ்டேட்மெண்ட் டைப் கேள்விகள் கேட்குறாங்கன்னா உங்களுக்கான பதில் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குங்க. நிறைய கேள்வி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. கொஷின் பெருசாக இருக்குன்னு டைமை வள கொண்டு போகாதீங்க, படித்து பாருங்கள். அட்டன் பண்ண முடியலையா அப்படியே அடுத்த கேள்விகள் வாங்க, நல்லா தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே போகும்போது உங்கள் நம்பிக்கை அதிகமாகும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் போது இன்னும் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அட்டன் பண்ண முடியலையா அப்படியே விட்டுட்டு நம்பர் 2 வாங்க. 1 லைனில் ஒரு கேள்வி இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். இது அட்டன் பண்ணும் போதே 100% சரியாக வருதா, வாவ் அப்புறம் மாதிரி தோணும். இப்போ இங்கே போய் பாருங்கள், உங்கள் ஆன்சர் ஈஸியாக வந்து வரும். எல்லாமே மைண்ட் செட் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸாம் ஹாலில் நல்லா படித்தவங்க படிக்காதவங்க எங்கே ஃபில்டர் ஆகுறாங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மட்டும்தான். இந்த கேள்வி அட்டன் பண்ண போகிறேன், அட்டன் பண்ணல, இது மட்டும்தான். மற்றபடி ஸ்ட்ராட்டஜியோ டிப்ஸோ கிளிக்கோ பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி அவங்க அப்ளை பண்ணுறோமோ அது மட்டும்தான். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இந்த சயின்ஸு ஐஎன்எம் தலைவர்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அப்படின்னா தெரியாத வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை பதிலாக போட்டுருங்க. ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்குறாங்க, 4 ஆப்ஷன் இருக்குது, நம்ம 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் தெரியாமல் இருக்கோ அந்த பேரை கேள்விப்படுறதே இல்லையோ அதை போட்டு வந்துடுங்க. மோஸ்ட்லி அது பதிலாக வந்திருக்கும். அது கிளிக் ஆகிருக்கு, லாஸ்ட் 2-3 இயர்ஸில் கிளிக் ஆகிருக்கு,
5ல் 1 கிளிக் ஆனால் கூட போதுங்க தெரியாத பட்சத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 கேள்வி இருக்குது, 1 100 101 110 4 கேள்வி இருக்குது. இந்த 4 கேள்விகளிலும் நீங்கள் ஆப்ஷன் போடும்போது இந்த 4 ஆப்ஷனில் எதனா ஒரு ஆப்ஷன் சுத்தமாக தெரியாத பேராக வந்திருக்கா, அந்த பேரை நீங்கள் போட்டு வாங்க, அந்த ஆப்ஷன் போட்டு வாங்க, கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது, ரொம்பவே இருக்குது. ஓகே, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதை தவிர்த்து ஒரு அன்னோன் ஆன்சர்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். லாஸ்ட் குரூப் 4க்கும் சொல்லியிருந்தோம், குரூப் 2க்கும் சொல்லியிருந்தோம். அதே விஷயங்கள் தான். ஒரு 10 எடுத்துக்கோங்க, தெரியாத இடத்துல எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் 100% ஃபுல்லாக போட போகிறீங்க. செகண்ட் ரவுண்டில் 50-50 இருக்கா, அதை மட்டும் யோசிச்சு கிளிக் பண்ணி போடுங்க. ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கா, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயங்கள் வாங்க. நல்லா போட்டு திரும்ப கிளிக் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். அடுத்து ஒரு 10 கேள்வி தெரியலையா, அந்த 10 கேள்வியும் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஏதோ 2 ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அது யார் மெஜாரிட்டியோ அதை மட்டும் வந்து போடுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த கேள்விகளுக்கு, இப்போ ஏஏ நம்ம வந்து பார்த்துருந்தோமா, இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓஎம்ஆர் ஷீட் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் 1, நம்பர் 10, நம்பர் 17, நம்பர் 23, நம்பர் 20 இந்த 5 கேள்வி இருக்குது. இந்த 5 கேள்விகளுக்கும் எனக்கு எதுவுமே வந்து தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் 1க்கு ஏபி, அடுத்து வந்து பிசி, பிடி, அடுத்தது ஏசி, நெக்ஸ்ட்டு பிஏ, இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 5 கேள்விக்கு என்ன மெஜாரிட்டியாக இருக்குது, 1 2 3 4 பி தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ 4 கேள்விகளுக்கும் 1க்கு பி போடுங்க, 10க்கு பி போடுங்க, 17க்கு பி போடுங்க, 23க்கு பி போடுங்க, 29க்கும் பி போடுங்க. 5ல் 1 நிச்சயமாக கரெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டராக வந்து போடவே இல்லை, பிட்டாக வந்து போடுறீங்க, கிளிக் ஆகும். அண்ட் சேம் டைம் இப்போ 70க்கு பி தான் வரும், கரெக்டாக போடுறீங்களா, 71க்கும் பி வந்து போடுங்க. தெரியாத பட்சத்தில் இதுவும் கரெக்டாக சான்ஸ் இருக்குது. எதுவுமே விட்டு வராதிங்க. 200 கேள்விகளுக்கும் ஏபிசிடி இது மட்டும்தான் போடணும். ஓஎம்ஆர் ஷீட் எப்படி பண்ண வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 50 நிமிஷம் முடிச்சாச்சா, 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண முடியுமோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். 2 hours 175 கேள்விகள் போதுமானு கேட்டால் நிச்சயமாக போதுமானதாக வந்து இருக்கும். அது எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஒரு கேள்விகள் அதிகமாகலாம், ஒரு கேள்விகள் ஈஸியாக நீங்கள் வந்து போடலாம். இன்னொரு விஷயம், சப்பையாக ஒரு கேள்வி வருதுன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்கும். ஸோ நின்று நிதானமாக பொறுமையாக வார்த்தையை படித்து பார்த்து போடுங்க. குரூப் 1 இந்த வருஷம் அதிகமான கேள்விகள் ஜியோகிராஃபி மேப் பேஸ்டு வந்து கேட்கலாம். நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம்ன்றது ஒரு கணிப்பு. பாலிட்டி ஆஸ் யூஷுவல் சேம் டெம்ப்ளேட் அதான் வரப்போகுது. திருக்குறள் கேள்விகள் மேபி அதிகமாகலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க. ஆர்கனைசேஷன், இந்த G7 G20 சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இந்த சார்க் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கேள்விகள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகேவா, இது தவிர்த்து பெருசாக எதுவும் இல்லை. சிம்பிளாக வச்சுக்கோங்க, சிம்பிளாக போய் எழுதுங்க, எக்ஸாம் நல்லாவே இருக்கும். திரும்ப சொன்னது தான், உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் மதிப்பு அதிகம், சக்தி அதிகம். ஸோ பி கேர்ஃபுல், நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.